திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அடியார்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இங்க சைவ சமயத்தினுடைய அடியார்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஐயா கூட வந்திருக்கோம். ஐயாவை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஐயா அவர்கள் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்ற அறக்கட்டளை செயலர், சேக்கிழார் சீர் பரவுவார் திரு சிவ பா குமரலிங்கம் ஐயா அவர்கள். அவருடைய பணி மிக போற்றத்தக்கது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே திருப்பணிக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கவங்க. அவங்க அடிக்கடி நம்ம சிங்கைக்கும் வருகை புரிந்து இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பாடங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறந்த ஞானாசிரியராகவும் இருக்கிறாங்க அவங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். திருவடிக்கு வணக்கம். ஐயா, அன்பர்கள் நிறைய நமக்கு உங்களுடைய வகுப்புல கலந்துக்கிட்டதன் பயனாகவும் வாழ்வில் இருக்கக்கூடிய சைவ சம்பந்தமான விடயங்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகளையும் அவங்க கேட்குறாங்க. அது சம்பந்தமா உங்ககிட்ட கேட்டு அதனுடைய பயனை அடைஞ்சுக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். சிவாயனம் கேள்விகளை கேட்கலாம். சைவ சித்தாந்தத்தின் நோக்கம் என்ன? அதனால் அதை படிப்பவர்களுக்கு, அதன் வழி நடப்பவர்களுக்கு கிடைக்கும் பயன். சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தி உள்வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேர்காணல்ல கேட்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். இன்றைய நாளிலே சிங்கப்பூர் பெருநகரிலே சிவத்தை பற்றிய சில ஐயங்கள் தெளிய வேண்டும் என்று இங்கே இருக்கிற தொண்டர்கள் சார்பாக அரவிந்த் ஐயா அவர்கள் எண்ணினார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியை சிவபெருமானுடைய மீளா அடிமை தியாகராசனார் தொண்டர் பாராட்டுதலுக்குரிய அரவிந்த் ஐயா அவர்களை உள்ளபடியே நாம் எல்லாரும் வணங்கி மகிழ்வோம். அவர்கள்தான் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய தினகரன் ஐயா உங்களை வைத்து இதை செய்தால் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிற சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று கருதினார்கள். அதுல முதலாவதாக மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், முதல் கேள்வி என்ன சொன்னீங்க? சைவ சித்தாந்தத்தின் நோக்கம் என்ன? சைவ சித்தாந்தத்தின் நோக்கம் என்ன என்பதுதான் முதல்ல பொதுப்படையா அவர் கேட்ட கேள்வி. சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு நாம் பொருளை பார்க்க வேண்டும். சித்தம் என்பது அறிவு என்ற பொருள்ல இங்க நாம் எடுக்க வேண்டும். சித்தம் என்பது மனிதனுக்கு அந்தக்கரணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய உள்கருவிகள். அந்த அந்தக்கரணங்கள்ல சித்தம் என்பது சிந்திக்கிற செயலை உடையது. கை என்பது எடுப்பது கொடுப்பது, கால் என்பது நடப்பது இருப்பது, வாய் என்பது பேசுவது, நாக்கு என்பது சுவைப்பது, மூக்கு என்பது காற்றை உள்ளே வெளியே செல்வெடுத்துவது காரணமாக இருப்பது. அதுபோல உள்ளுக்குள்ள எல்லாருடைய மனிதர்களுக்குள்ளேயும் மனம் என்கிற ஒரு கருவி இருக்கிறது. அது எந்த ஒரு பொருளையும் முதல்ல போய் பற்றும். சித்தம் சிந்திக்கும். அதனால் சித்தம் என்பது சிந்தித்து சிந்தித்து ஒரு நிறைவான பொருளை தேர்வு செய்கிற கொள்கைக்கு சித்த அந்தம், சித்தாந்தம் என்று பொருள். அந்தம் என்றால் நிறைவு, மகிழ்ச்சியினுடைய நிறைவு, மன நிறைவு, மன மகிழ்ச்சி. ஒரு உயிருக்கு மன நிறைவை கொடுப்பது நெறி, சித்தாந்த நெறி என்று போற்றப்பெறும். அந்த சித்தாந்தத்திற்கு முன்னால் சைவ சித்தாந்தம் என்று வைத்தார்கள். சித்தாந்தம் வேதாந்தம் என்று 2 பொருள் இந்திய நாட்டில தத்துவ கொள்கையில பேசப்படுகிறது. வேதாந்தம் வேதத்தினுடைய முடிவு, சித்தாந்தம் அறிவின் முடிவு, சித்தத்தின் முடிவு. அது எதுல போய் முடிய வேண்டும்?
நிறைவில் போய் முடிய வேண்டும். அந்த நிறைவில் முடியக்கூடிய கொள்கைக்கு சைவ கொள்கை என்று பெயர். சைவம் என்றால் பொதுவா உலகத்துல உண்கிற உணவுல வெஜிடபிள் என்று சொல்லுவார்கள். அசைவத்திற்கு நான் வெஜிடபிள் சொல்லுவார்கள். சைவம் என்ற சொல்லுக்கு உலகியல் பொருள்ல நமக்கு பொருள் வேறு. ஆன்மீகத்துல சைவம் என்பதற்கு மங்களம் என்று பொருள். மங்களம் மகிழ்ச்சி என்று பொருள். மகிழ்ச்சி என்பது அறிவின் முடிவால் கிடைக்கக்கூடியது. எனவே சைவ சித்தாந்தம் என்பது உயிர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை காட்டக்கூடிய சொல்லக்கூடிய நெறிக்கு சைவ சித்தாந்தம் என்று பெயர். அதனால் மக்களுக்கு பயன் என்ன? ஒரு வழியை ஒரு மனிதன் பின்பற்றி செல்லுகிறான். அந்த வழியில செல்லுகிற பொழுது அவன் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டும். எல்லாரும் எதிர்பார்ப்பது என்ன? சமயம் கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து, இனம் கடந்து எல்லா உயிர்களுக்கும் எதிர்பார்ப்பதே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பி. அந்த நெறியை எளிமையாக சொல்லித் தருவது சைவ சித்தாந்த நெறி. எனவே சைவ சித்தாந்தம் படிப்பதால், தெரிவதால், பின்பற்றுவதால், அதை கடைபிடிப்பவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியை முழுமையாக பெறலாம். எனவே அந்த சைவ சித்தாந்த நெறியை நமக்கு வேதத்தில், ஆகமங்களில், புராணங்களில், உபநிடதங்களில், திருமுறைகளில் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த சித்தாந்த கருத்துக்களை நூல்களாக பாடி கொடுத்தார்கள் தமிழில். அப்படி நமக்கு அந்த கருத்தில முதலாக பாடி கொடுத்த நூல்களில் இன்று மக்களால் சிறப்பாக பயிலப்பட்டு வருகிற நூல் சிவஞான போதம். அந்த சிவஞான போதம் என்கிற நூலை விளக்க வந்த நூல்கள் 13 நூல்கள். ஆக சைவ சித்தாந்த நூல்கள் என்று போதிப்பதற்கு, சைவ சித்தாந்த கொள்கைக்கு அடிப்படையான நூல் 14 நூல்கள். அந்த நூல்களை படிப்பதாலும், அதன் வழி நிற்பதாலும், அதை பற்றி சிந்திப்பதாலும் அந்தந்த அளவில மக்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். எனவே சித்தாந்தத்தின் பயன் நிறைவான இன்பம், மகிழ்ச்சி. நல்லதுங்க, ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ அதை தொடர்ந்து ஒரு கேள்வி.